எங்க தலைவர் மாதிரி ஒரு டிரைவரை நீங்க பாத்திருக்கவே முடியாது. தலைவர் ஸ்டாலின் மாதிரி கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா தூக்கி உரத்துக்கு என்னைய ஓடுறதுல உருட்டுற டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா யோ கூட்டம் இல்லையா ரோடு அனாதையா கிடக்கு. அது தெரியுது, பொதுவா சொன்னேன். அவரும் நானும்ங்கிற புத்தகத்துல அண்ணி துர்கா ஸ்டாலின் எழுதியிருக்காங்க. நைட்டு 9 மணிக்கு வண்டி எடுத்தா காலையில 6 மணி வரைக்கும் தூங்காம எங்க குடும்பத்தை வச்சு டிரைவிங் பண்ணக்கூடிய ஆற்றல் என்னுடைய குடும்ப தலைவருக்கு உண்டு. நாங்க எல்லாரும் தூங்கிட்டு வருவோம். நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். அவர் மட்டும் லியோனி பட்டிமன்ற கேசட்டை போட்டு கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே விடிய விடிய வண்டி ஓட்டுவாரியா? என் தலைவர் டிரைவிங் தெரியாதவரு. சும்மாறா நடப்பது குதிரை பேர அரசியல். பெரிய கவர்னர். ஆனா அவங்க சொல்லிக்கிறது தலித் மக்களுக்கான. இதுவரைக்கும் இல்லாத வகையில தலித் தலைவர்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுக்கிறது, 8 அமைச்சர்கள் வந்து தலித் இடம் பெறுது, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் தலித்துக்கான முன்னுரிமையா பார்க்க முடியாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தலித்துகளுக்கு இதனால என்ன முன்னுரிமை வந்து போகுது? அதாவது என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. கோரிக்கை வைக்கிற இடத்துல இருந்து கோரிக்கையை நிறைவேற்ற இடத்துக்கு அவங்க நகர்ந்திருக்காங்க அப்படின்னா அது முன்னுரிமை கிடையாது. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, வந்து அவங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட், நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். அப்ப நீங்க +1, அந்த பொண்ணு +2னா பாருங்களேன். எனக்கு தெரியல. நான் ரன்னிங்ல போறாங்கயா. ஒரு 7-8 வருஷ காதல். ஃபர்ஸ்ட் காதலே இல்ல, அது ஃபர்ஸ்ட் காதலா நமக்கு தெரியல. நீங்களே ஐயோ. நான் நயன்தாராவால உதயநிதி ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு அப்படிங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இது ஃபர்ஸ்ட் படம் லாஸ்ட் படம் மாதிரி அதெல்லாம். இந்த காதல் திருமணத்துல வரைக்கும் அவர் அழகா எடுத்துட்டு போய் பண்ணிருக்காரு. அதுக்காக ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப கிரஷ் இல்ல நம்ம முடிவு வர முடியுமா? அதெல்லாம் கிருத்திகாக்கு தெரியும். கஞ்சி அப்ப அவங்கள்ட்ட ஒரு பேட்டி அரேஞ்ச் பண்ணுங்க. ஆணியே புடுங்க வேணாம். கல்யாணத்தை நிறுத்தினா சுபயோகம் கிடைக்குது, கல்யாணத்தை நடத்தினா கருமாதி நடக்குது. உண்மை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதையடுத்து முதலமைச்சர் விஜயின் உத்தரவின் பேரில் 12.60 கோடி செலவில் 383 அம்மா உணவகங்கள் மேம்படுத்தப்பட்டு தரமான உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நல்லவையா ஆமா சொல்றதுதான். அப்பா அம்மா 2 பேரும் ஒண்ணா வச்சுக்கிட்டு, அப்பா நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு. தனியா தானே பேசணும். அந்த பாரு அங்க யாருமே இல்ல, போய் பேசிட்டு வா. அப்படினாலே அதுதான் அப்பா நான் உங்ககிட்ட தனியா பேசணும். அதெல்லாம் தெரியும். பிரம்மாண்ட சிரிப்பையா பட்டதான் சொன்னேன். அப்பா உடனே இரு அம்மாட்ட பேசிக்கலாம் அப்படி என்னன்னு கேட்காமலே இல்ல விஷயத்த சொன்ன. அப்போ படிக்க போறது இல்ல சொன்ன உடனே நினைச்சேன் இதான் இருக்கும்னு நினைச்சேன். சரி இது அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீ அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க, நீங்க டிசைட் பண்ணி சொல்லுங்க. அது எப்படி அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணாம சொல்ல முடியும் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படியே அவங்க வீட்டுல போய் பார்த்தோன்னே பிடிச்சி போய் அப்படி நடந்ததுதான் என்னோட மேரேஜ். மொத்த சனினா வந்து இந்தியாவில் இறங்கிட்டேன். என்ன பண்ணணுங்கிறீங்க? தாவேக அரசாங்கம் என்ன பண்ணணும்? இப்போ ஒவ்வொன்றா வந்து அடிப்படை பிரச்சனை நீங்க சொன்னீங்க. நான் அடிப்படையில இருந்தே வரேன் சார். சிக்கிட்டான் ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க பள்ளியில வந்து அடிப்படை பிரச்சனை எல்லாம் வந்து இன்னும் சரி செய்யப்படாம இருக்கு அரசு பள்ளியில. அப்படி நீங்க பல்வேறு இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கீங்க. இவகிட்ட எல்லாம் எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? தனியாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பதிவுகள் மற்ற பேட்டிகள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, அதைத்தான் மையப்படுத்தி நான் வந்து சரி செஞ்சுட்டு இருக்கேன்னு ராஜ்மோகன் சொல்றாரு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. பண்ணிட்டு இருக்கேங்கிறாரு. எங்க தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அவருடைய முதல் கையெழுத்து பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள்ல
பாத்ரூம் ஃபெசிலிட்டி சரியா இருக்கணும். இதுதான் பேஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நாங்க இதை ஒத்துக்க மாட்டோம். ஆமா, ஒத்துக்க மாட்டோம். அரசு பள்ளிக்கூடங்கள்ல உட்கட்டுமானம், கழிப்பறை வசதி, அப்புறம் வந்து விளையாட்டு கூடம், மைதானம், பஞ்சாயத்து பண்ண நினைச்சேன் எல்லாரும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். பண்ணாங்களா? சரி, பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொன்னா ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸ் கொண்டு வந்திருக்கிறோம். செயல்பாடு ஆகட்டும் சார். 50 நாள் தான் சார் ஆச்சு. நீங்க என்ன சார் 60 நாள் எத்தனை சார் எதிர்பார்ப்பீங்க? ஓ சாமி. இன்னொரு விஷயம் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கிறேன். அந்த கிட்னி திருட்டு ரேக்க அந்த சம்பந்தமா ஒரு அப்டேட் என்னன்னா, மீண்டுமா இந்த சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மற்றும் அந்த டாக்டர் மேல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. ரைட்டு. சைத்தான் சைக்கிள்ல வருது. இப்போ அந்த அரசு வழக்கறிஞர்கள்லாம் அப்பாயிண்ட் பண்ண பிறகு அங்க இருக்கிற நாமக்கல் ஜேஎம் கோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி